வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்றைக்கி ஹியூமன் இன்ஜினியர் காணொலியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆரோக்கியத்தை குறித்து திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஹியூமன் இன்ஜினியர் சேனலில் ஆரோக்கியம், செல்வம், இந்த மாதிரி நல்ல உறவுகள், இதை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு, நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரம், ஆரோக்கியம், நல்ல உறவுகள் வேணும் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல கருத்துக்களை திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அதில் இந்த ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது, மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் நோய் வராமல் பாதுகாப்பது எப்படி, அப்படி நோய் வந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம், நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் முதல் குறள் என்ன அப்படின்னா, மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர், மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அளவுக்கு அதிகமாக போனாலோ இல்லை குறைவாக போனாலோ நமக்கு நோய் வரும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த அளவை காட்டிலும் நமக்கு தேவையான, உடலுக்கு தேவையான, அந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான அந்த அளவை காட்டிலும் அதிகமாக மிகையாக சாப்பிடும் பொழுதோ இல்லை அளவுக்கு கம்மியாக சாப்பிடும் பொழுதோ நமக்கு நோய்கள் உண்டாக காரணமாகும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த உழைப்பு தான் அது தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக உழைக்கும் போதும், தேவையான அளவை காட்டிலும் கம்மியாக நம்ம உழைக்கும் போதும், அந்த தொழிலை நம்ம செய்யும் பொழுதும் உடலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அந்த நூலோர் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள வழி முதலானா, வழினா காற்று. நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, மண், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா காற்று வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடலில் வாதம், பித்தம், கபம் மூணு சமநிலையோடு இருக்கணும். இது அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ நோய் உண்டாகும். வாதம் அப்படின்னா இந்த காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய அந்த அளவு அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ நமக்கு வாதம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம், இந்த பாடி டெம்பரேச்சர், நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாடி டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு நம்ம மருத்துவ நூல்களில் சொல்லியிருக்கு. அந்த டெம்பரேச்சர் காட்டிலும் அதிகமாக போகும்போதும் கம்மியாக போகும்போதும் உடலில் பித்தம் அப்படி ஏற்படுது. அதுக்கப்புறம் உடலில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டெம்பரேச்சர், நீர் சத்து எவ்வளோ இருக்கணும், நீர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமாக அது போகும்போது, இப்போ நீங்கள் குளிர் பிரதேசங்கள்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அந்த நீர்ச்சத்து கம்மியானாலோ அதிகமானாலோ என்னாகும் அப்படின்னா கபம் அப்படிங்கிறது ஏற்படும். கபனவில் சளி பிடிச்சிக்கும். அது இந்த சுவாச குழலில் போய் அந்த சளியெல்லாம் அடைச்சிக்கிட்டு அப்படின்னா சரியாக சுவாசிக்க முடியாது, நமக்கு நிறைய நேரங்களில் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த சாப்பாடு, உண்ணக்கூடிய உணவு அளவுக்கு அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ, நம்ம செய்யக்கூடிய இந்த தொழில் உழைப்பு அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ என்னாகும் அப்படின்னா நோய் செய்யும். நூலோர், இந்த மருத்துவ நூல்களில் சொன்ன மாதிரி வழி முதலாக எண்ணிய மூன்று. வழினா காற்று, இந்த காற்று, நெருப்பு, நீர், இந்த மூன்றுலேயும் பார்த்திங்கன்னா அந்த குறைபாடினால் வாதம், பித்தம், கபம் போன்ற அந்த நோய்கள் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும், நம்ம சரியாக ஜீரணமாகாது. சரியாக ஜீரணமாகலாம் என்னாகும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த கழிவுகள் உடல்லே தங்கிடும். அப்போ ஜீரணம் ஆகாத போது என்ன ஆகுனா, நமக்கு உடலில் அந்த ஆற்றல் கிடைக்காது. அந்த சக்தி, நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் கூட சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா அந்த சக்தி எனர்ஜி உடம்புக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் சரியாக அளவுக்கு அதிகமாக உழைச்சிட்டிங்க, உழைப்பு அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்னா நைட்டுலாம் சில நேரங்களில் தூக்கம் வராது. அப்படி சரியாக தூக்கம் வரல என்னாகும், உடலில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இந்த உழைப்பும் சரி உணவும் சரி அளவுக்கு அதிகமாக கம்மியாக போகும்போது நம்ம உடலில் நிறைய கழிவுகள்லாம் தேங்கி நின்று முறையாக அந்த கழிவு வெளியேற்றம் நடக்காமல் உடலுக்கு சக்தியும் ஆற்றலும் கிடைக்காம உடல் சோர்ந்து போகும். சரியாக இரவு நேரங்களில் தூங்காதனாலையும் இந்த உழைப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா, சரியாக தூக்கம் வரல அப்படின்னாலும் இல்லை உங்கள் உடம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வர காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அளவாக எவ்வளோ உங்களுக்கு தேவையோ சத்தான உணவுகளை அளவான விகிதத்தில் சாப்பிட்டு, நீங்கள் உங்கள் அந்த உடல் எவ்வளோ உங்கள் அந்த உழைப்பை தாங்குமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் உழைத்து நீங்கள் சரியாக நீங்கள் உறங்குதல், நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா சாப்பிட்ட சாப்பாடு உடலில் நல்லா ஜீரணித்து உடலுக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கும். நல்ல இரவு நேரங்களில் தூக்கம் வரும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லிடுறாரு. மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. நான் சீக்கிரம் முடிக்கலான்னு தான் பார்த்தேன், அது ரொம்ப நேரம் அது போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு குறள் மட்டும் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான். மருந்தென வேண்டாவாம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்.
யாக்கைனா உடல், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. உடலுக்கு மருந்து அப்படிங்கிறதே வேணாமா. எப்போ அப்படின்னா அருந்தியது அற்றது போற்றி உணின். நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட அந்த உணவு அந்த அளவை என்ன சாப்பிட்டோம், அது எவ்வளவு சாப்பிட்டோம், அது ஜீரணம் ஆயிடுச்சா, அடுத்தது நம்ம எவ்வளவு சாப்பிட்ணும், எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும், நமக்கு உண்மையிலே பசி எடுக்குதா, இதுக்கு முன்னே நம்ம என்ன சாப்பிட்டோம், எவ்வளோ சாப்பிட்டோம், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம், அது ஜீரணம் ஆகிடுச்சா முழுமையாக, உண்மையிலே இப்போ நம்ம பசி எடுக்குதா, அப்போ இது அந்த பசிக்கான ஒரு ஃபீலிங் தானா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த பசி எடுத்ததுக்கப்புறம் பசிச்சா கூட மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், அளவான சாப்பாடு, சத்தான உணவு, அதுவுமே அளவானதாக சாப்பிட்ணும். பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றக்கூடாது. அதாவது முன்னாடி நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம், அது ஜீரணம் ஆகிடுச்சா, எந்த அளவு சாப்பிட்டோம், அதையெல்லாம் புரிஞ்சு இப்போ பசிக்கும் பொழுது, நன்றாக பசிக்கும் பொழுது மறுபடியும் அந்த உணவை எடுத்துக்கணும். அப்போ கூட அளவான உணவு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிடும்போதும் அந்த பசிக்கும் போது சாப்பிடும் போது தான் நமக்கு உடலில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிம்பிளாக பசித்த பின் புசி, பசிக்கும் போது புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசிக்குதுன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிடுச்சின்னு அர்த்தம். ஜீரணமானதுன்னா உடலில் கழிவுகள் தேங்கி நிற்காது. கழிவுகள் தேங்கல்னா அந்த ஜீரணம் ஆகிடுச்சுனாவே என்ன ஆகும்னா உடலில் உங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைக்கிது. அப்போ உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. முழுமையாக ஜீரணம் ஆகிடுச்சு, அப்போ ஜீரணமானவே கழிவுகள் வெளியேறிடும். இப்போ நல்லா பசிக்குது, பசிக்கும் போது என்ன பண்ணணும், ஃபுல் கட்டு கட்டிடக்கூடாது, திரும்ப அளவான உணவை சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த அருந்தியது அற்றது போற்றியுடன் ஏற்கனவே என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சு திரும்ப அந்த அளவோடு நம்ம திரும்ப சாப்பிடும்போது, பசிக்கும் போது சாப்பிடும்போது உடலுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு. உடலுக்கு மருந்தே தேவையே கிடையாது. எப்போ அருந்தியது அற்றது போற்றியுடன், அப்போ உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அளவோடு சாப்பிடும்போதும் பசிக்கும் போது அது சாப்பிடும்போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், நோய் வராமல் இருப்பதற்கு, நோய் வர காரணம் என்ன, நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி நோய் வந்துட்டால், சப்போஸ் மீறி வந்துட்டால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2 குறள் மட்டும் பார்த்தோம், அதோட நிறுத்துப்போம். திரும்ப அந்த குறள்களை ஒரு தடவை நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. 2வது குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் திருக்குறள் அடங்கியிருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த காணொளிகளில் இந்த ஆரோக்கியம், செல்வம், இந்த நல்ல உறவுகளை எப்படி கட்டமைப்பது, அது நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமாக இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழணும், உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த செல்வம் தடையாக இருக்கா, பொருளாதாரம் தடையாக இருக்கா, நல்ல உறவுகள் தடையாக இருக்கா, அதையெல்லாம் விடுத்து நல்ல இந்த மாதிரியான ஆரோக்கியங்கிற செல்வத்தையும் பொருளாதாரங்கிற செல்வத்தையும் நல்ல உறவுகளையும் கட்டமைத்து அந்த கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழணும். கொண்டாட்டம் நமது பிறப்புரிமை, உரைக்கச் சொல்லுங்கள். We are the human engineers. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.